நார்த்தங்காய் ஊறுகாய்னா யாருக்கு தான் பிடிக்காது? இப் நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்தாக்கா பழைய சாதம், கஞ்சி சோறு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ஒரு துண்டு இருந்தால் போதும். பித்தம், வாந்தி, மயக்கம் எல்லாவற்றையும் குணமாக்கிடும். பித்தத்தை மேலே உங்க விடாம தடுத்து நிறுத்தும். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நார்த்தங்காய் எந்த ரூபத்தில் நீங்கள் சாப்பிட்ணுமோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இதை ஒரு ஊறுகாய் போட்டுடலாம். உப்பு ஊறுகாய் தான் போட போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு. உப்பு கடைசியில் சேர்க்குன்னு இப்போ கொஞ்சமாக போட்டு இதை வந்து அவிச்சு எடுத்துடலாம். அவிச்சுன்னு சொன்னால் முழுசாக வைக்கிறதில்ல, ஒரு 10 நிமிஷம் ஆவியில் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் அந்த கரகரப்பு தன்மை இருக்காது. இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வைக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்குமா? இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை நான் வந்து மண் சட்டி ஊறுகாய் காட்டினேன். இது வந்து வெயிலில் காய்க்கிற உப்பு ஊறுகாய். இதில் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் இருக்கட்டும். நார்த்தங்காய் 10 நிமிஷம் அப்படியே வெந்துருச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து காய் எல்லாத்தையும் வெளியே எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். அப்படியே வந்து துண்டுகள் போட முடியாது, ஆறுனா தான் துண்டு போடலாம். ஆறட்டமா. இப்போ நார்த்தங்காய் நல்லா ஆறிடுச்சுமா. இப்போ வந்து துண்டு போட்டுக்கலாம். ஒரு கத்தியை நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே துண்டு போட்டுக்கோங்க. பார்த்தாங்களா? அப்படியே சிலைஸாக அப்படியே போட்டு எடுத்துடலாம். சிலைஸாக இதை மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிட்டு காட்டுறோமா பாருங்க. அருவாமனை இருந்தாக்கா அருவாமனையாலையும் துண்டு போட்டுடலாம். எனக்கு முக்கால்வாசி அருவாமனையால் நறுக்கி தான் பழக்கம். கத்தியால் அது தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. இதை மாதிரி எல்லாத்தையும் துண்டு போட்டு வந்துடுறேன். இதை அப்படியே எல்லாத்தையும் நறுக்கியாச்சுமா. இதில் வந்து ஒரு பிடி அளவு, கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா தான் ஊறுகாய் பூசணம் புழுக்காமல் இருக்கும். இப்படி உப்பு சேர்த்து இது நல்லா இப்படியே குளிச்சு விட்ருங்க. இப்படி குலுக்கி விட்டுட்டு இது 2 நாள் நல்லா மூடி போட்டு ஒரு ஜாடியில் வச்சுருங்க. இல்லை பிளாஸ்டிக் வாளியாச்சும் ஜாடியாச்சும் கண்ணாடி ஜாடி இருந்தாலும் எதில் இருந்தாலும் போட்டுருங்க. இந்த சில்வர் எண்ணத்தெல்லாம் போட்டாக்கா இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் நாள் சென்று பொத்து போயிடுது. சுதேஷு அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரத்தெல்லாம் போடாமல் ஒன்று மண் பாத்திரத்தில் போட்டு வைங்க. இல்லைனாக்கா ஊறுகாய் ஜாடி இல்லை பிளாஸ்டிக் ஜாடி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு மூடி வைங்க. 2 நாள் சென்று பார்க்கலாம். வெயிலில் காய வைக்கக்குள்ளே பார்க்கலாம். இந்த முறையில் போட்டாக்கா ஒரு 10 நிமிஷம் லேசாக வெந்நீரில் அவிச்சிட்டு போட்டாக்கா நல்லா இந்த தோல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். தோல்லாம் நல்லா சாப்பிட்டா ஊறுகாய் நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த முறையில் போடுறது. இந்த பாருங்க, ஒரு தட்டுக்கு இருந்துச்சு. இது 6 நார்த்தங்காய் ஒரு தட்டுக்கு இருந்துச்சு. நிறையா போட்டால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி காய வச்சு வச்சுக்கிட்டாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாம். அதோட தண்ணி இருக்குது, இதை ஊற்றிடக்கூடாது. இது வந்து சாயந்தரம் இதிலேயே தூக்கி போட்டு திரும்பி குலுக்கி விட்டு வச்சிடணும். இந்த தண்ணியை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த காயை மட்டும் வெயிலில் காய வச்சிடலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி 6 நாள் காஞ்சிருக்கு. நல்லா இதாக காஞ்சிருச்சு, நல்லா முருவலாக காஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்கள். இது வந்து சாப்பிட்டு ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆகும். நம்ம ஒரு காட்டனில் போட்டு மூடி வச்சுட்டாக்கா சாஃப்டாகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த ஊறுகாய் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் பித்தமே வராது, வாய் கசப்பு இருக்காது.